ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த விலாக் வந்து பார்ட் 3 விலாக் தான் வந்து போடுறேன். இது நிறைய வந்து பார்ட் 4, 5 அதாவது 10 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். மார்னிங் வைப் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 6 o'clockலாம் அன்றைக்கி எழுந்தாச்சுங்க. எழுந்து தான் வந்து அந்த ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போட்டிருந்தேன். நல்லா இருந்தது, அப்படியே சிலு சிலுன்னு லேசாக வந்து அப்படியே மழை வந்து ட்ரெஸ்லிங் ஆகிட்டே இருந்தது. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் அதை மிஸ் பண்ண, அதாவது திரும்பியும் வந்து ரீக்ரியேட் பண்ண முடியாதான்னு இருக்குது அந்த நாட்களை. அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து செகண்ட் டே வந்து நாங்கள் கிளம்புறதுக்காக வந்து மார்னிங்கே வந்து டிஃபன் வந்துச்சு. சொன்ன மாதிரி அன்றைக்கி மார்னிங் வந்து அங்கே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அங்கேருந்து சாம்பார், சட்னி, கார சட்னி, அப்புறம் அந்த வேர்க்கடலை சட்னி எல்லாமே வந்து வந்திருந்தது. வடை, இட்லி அப்படின்ட்டு வித் காஃபியோடு வந்து ஒரு கேனில் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் டிஃபன் எல்லாருமே ஃபஸ்ட்டு பசங்களுக்கும் வச்சு கொடுத்துட்டு அப்படியே டபராக்கு முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கேன் நான். முன்னாடி வந்து பாத்திரத்தை வச்சுட்டு எல்லாருக்குமே வச்சு கொடுத்துட்ருக்கோம். பசங்களாம் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். பார்க்க போனால் எல்லாருமே ரெடி ஆகிட்டு முதல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம உடனே கிளம்பிடலான்ட்டு ஒரு 9 o'clockலாம் கிளம்புனா தான் வந்து நிறைய சைட் சீன் பார்க்க முடியும். அப்புறம் ஈவினிங் தான் ஒரு 5 o'clock மேலே எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது இல்லைங்களா. ஸோ அதனால் சீக்கிரமாகவே வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே 6 o'clockே வந்து எல்லா ரூம் கதவையும் தட்டி எழுப்பி விட்டார் என் ஹஸ்பண்டு. எல்லாரையுமே வந்து கத்தி எழுப்பி விட்டாச்சு. ஆனால் அந்த குளிருக்கு வந்து யாராலையுமே வந்து நிஜமாகவே எழுந்துக்கவே முடியலங்க. நானே வந்து மார்னிங் 6 o'clock எழுப்பி விட்டோன்னே வெளியே வந்து நின்றுட்டு சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா போயிட்டு தான் வந்து குளிச்சுட்டுலாம் வந்தேன். பட் நல்லா இருந்தது அந்த இதுவுக்கு. ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே வந்து சைட் சீன்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து. நான் இது சொன்ன மாதிரி தான் அந்த, அதாவது நாங்கள் ரொம்ப மேலே ஹையில் இருக்கோம், வானத்துக்கிட்ட வந்துட்டோம் போல இருக்குது. அதனால தான் வந்து இவ்வளோ வந்து க்ளவுட்ஸ் வந்து இறங்கி வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி நினச்சோம். பட் அதை விட ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக வந்துட்டு அதை விட இன்னொன்று டாப்புக்கு போன மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. சாய் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. என் ஹஸ்பண்ட் வச்சு டான்ஸ் ஆட வச்சு காமிச்சிட்ருக்காரு. ஃப்ரெண்டில் பாட்டு போட்டுட்டு தான் வந்து லைவாக வந்து என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா வண்டியில் வந்து பாட்டு போட்டு எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ சோகமாக இருக்கக்கூடாது, சைலண்ட்டாக அப்படின்றனால எல்லாருமே வந்து பாட்டு போட்டு அப்படியே பாடிட்டு ஜாலியாக வந்தாங்க ஒரு வைபோட. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். இல்லைனா வந்து அப்படியே கொடுத்தாலும் ரொம்ப இறைச்சலாக இருக்கும், வண்டி சவுண்டு அந்த மாதிரி இருக்கனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ கிளம்பியாச்சு. இது வந்து எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லிட்டு இந்த இடம் கீழே வந்து அதான் டாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கங்க. இதுதான் வந்து ரொம்ப இருக்கிறதுல இன்னும் டாப்புன்னு சொல்லலாம். அதாவது மேகத்துக்கிட்டே நாங்கள் போயிட்ட மாதிரி இருந்தது அந்த இடம். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது, சூப்பராக இருக்கும். அவங்களது வந்து கவர்மெண்ட்டு வெஹிக்கிள் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நம்ம வெஹிக்கிள் வந்து அங்கே மேலே வந்து அலோட் கிடையாது. நம்மள வந்து கீழே நாங்கள் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் வந்து சாப்பிட்றதுக்கான இடம்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்து உள்ளே போனீங்கன்னா வந்து அவங்களோட வெஹிக்கிள் வந்து இந்த பாருங்க நின்றுட்டுருக்கு, இந்த வேன் தான். ஸோ நாங்கள் 25 பேர் மட்டும் இல்லாமல் எங்கள் கூட எக்ஸ்ட்ராவே நிறைய பேர் கொஞ்சம் பேர் உக்காந்துருந்தாங்க. வேறு ஒரு 2-3 ஃபேமிலி வந்து உக்காந்துருந்தது. ஸோ எல்லாருமே வந்து ஏறி அவங்க கேரளாவோட கவர்மெண்ட் வெஹிக்கிள் அது. ஸோ அந்த ரோடே பாருங்கள், ஒரு சின்ன கார் போகிற அளவுக்கு தான் அந்த ரோடே வந்து சின்னதாக தான் இருந்தது. பட் இந்த வேன் வந்து போயிட்டுருக்கு அதில். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அவங்க வந்துட்டு நல்லா ஓட்டுறாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப பயந்துட்டோம் நாங்கள். அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் வந்து ஹில் இருக்குது, உங்களுக்கு மலை வந்துருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா அப்படியே டவுன். உங்களுக்கு இதில் சரியாக தெரியல, நான் காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே டீப்பாக போகுது ரொம்ப. அதை பார்க்கும் போதே வந்து பயமாக இருக்கும். அச்சோ, அவர் கொஞ்சம் வந்து ஸ்லிப்பாகி கொஞ்சம் ஏதாவது இது பண்ணியிருந்தா கூட வந்து வண்டி கவுக்கிற அளவுக்கு வந்து இது இருக்குது. பட் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க போல் இருக்குது. செம்மையாக வந்து அந்த வண்டியை வந்துட்டு ஓடிட்டு போயிருந்தார் அவர். வியூவே வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் கீழே வந்து மழை இல்லைங்களா, உங்களுக்கு நான் காமிச்சேன்ல. இப்போ நாங்கள் ஏறுற இடத்துல மழை கொஞ்சம் கூட இல்லை. போக போக அப்படியே லைட்டாக ட்ரெஸ்ஸிங் ஆகிட்டே இருந்தது. மேலே போனோன்னா நல்லா மழை. நல்ல வேளை நான் 2 கூட எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதை வச்சு கொஞ்சம் அப்படி மேனேஜ் பண்ணியிருந்தோம். இங்கெல்லாம் பாருங்கள் லைட்டாக தான் இருந்தது. போக 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 அது ரொம்ப டாப்புன்றனால மேலே செம மழை. ஆனால் நல்லா இருந்தது. அதுவும் வந்து என்ஜாய் பண்ணாங்க. அது பாருங்கள், தெரியும் உங்களுக்கு லெஃப்டில் ஒன்றுமே தெரியல பாருங்கள், ஃபுல் அப்படியே டீப்பு போகுது. அது ரொம்ப பயமாக இருந்தது. அவர் அந்த திருப்பும் போதே வந்து பயமாக இருக்குது. ஆனால் செம்மையாக ஓட்டுறாங்க அவங்க. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க போல் இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்களால் மட்டும்தான் அங்கே ஓட்ட முடியும். அதனால தான் வந்து அவங்க வந்துட்டு
நம்மளோட வெஹிக்கிளை வந்து உள்ளே வந்து ஹலோ பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஓட்ட தெரியுமோ என்னமோ அப்படின்றதுனால. பட் இவங்க வந்து சூப்பராக வந்து ஓட்டுறாங்க. கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் மாதிரி தான் இருந்தாங்க. பட் சூப்பரான டிரைவர்ஸ் எல்லாருமே. சென்டர் வந்து நடுவில் அங்கே ஒரு ஃபால்ஸ் வந்துருக்கு. ஸோ ஃபோட்டோக்காக கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படி நிறுத்தினார் அவர். ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டார் திரும்ப மேலே போக. அதுவுமே வந்துட்டு மேலே டாப்புக்கு வந்து போகலை. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் போய் அங்கே வந்து வண்டி நிறுத்திடுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் மேலே நாங்கள் வந்து நடக்கணும். ஹப்பில் இருக்குது. அது வந்து நாங்கள் நடந்து தான் நாங்கள் வந்து போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா. அதுக்கு மேலே வந்து வண்டி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. சைடு பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது இடம்ன்ட்டு. அதாவது போயிட்டு ரிட்டன் வரும்போது எங்களுக்கு வந்து பரமா மரண பயத்தை காமிச்சிட்ட பரமா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. அப்படி இருந்தது அந்த இடமே. பாருங்கள் இறக்கி விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் நடந்து தான் வந்து மேலே போனோம். அந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் மேலே போனோம். இப்படி போய் அதாவது ஒரு ஜிக்ஸாக் மாதிரி போகுது வழி. ஸோ அப்படியே வந்து நடந்து ஜென்ஸுங்கெல்லாம் உஷாராக வந்து நின்றுட்டாங்க. யாருமே வரல. ஒருத்தர் மட்டும் தான் எங்கள் கூட வந்திருந்தார். அதே மாதிரி சாய் அவங்க வந்து வரல. ஏன்னா ஏற முடியல. எங்களாலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏறவே முடியல. ரொம்ப ஹப்பு இப்படி அதை பாருங்கள் சாய் அடம்பிடிச்சிட்ருக்கு கீழே உட்காந்துட்டு. தூக்கிட்டு போகணுமாமா அவளை. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, எங்களாலேயே வந்து நடக்க முடியல நிஜமாவே. அந்த ஹீல்ஸ் வந்து இப்படி இருக்குது இல்லைங்களா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லைங்களா, அப்படி செங்குத்து அப்படி நிற்கிற மாதிரி இருக்குது அந்த இடம். அது ஏற அது பாருங்கள் மழை ஆரம்பிச்சிச்சு. நல்லா செம்ம காற்று சூப்பராக இருந்தது அந்த இடமே. சரி நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இது கண்டிப்பாக போயே ஆகணும். முடியல எங்களால், மூச்சு வாங்குது எங்களுக்கு. ஓரளவுக்கு மேலே வந்து நடக்கவே முடியல எங்களால். ரொம்ப கஷ்டப்பட்டோம். மூச்சு வாங்குது. ஐயோ முடியலன்னு சொல்லி நின்று தான் போனோம். பட் எப்படியாவது நம்ம வந்து ஓரளவுக்காவது நம்ம போனோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஓரளவுக்கு போயிட்டோம். இந்த மாதிரி ஜீப்பும் வந்து போகுது. பட் நாங்கள் கேட்டதுக்கு இல்லைங்க இதிலலாம் வந்து உங்களை ஏற்றிட்டு போக மாட்டாங்க, அளவு கிடையாது, நீங்கள் நடந்து தான் வந்து போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இருந்த 2 கொடையை வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த மேலே டாப் போகிறதுக்கு வியூ பாயிண்ட் தாங்க. மேலே போனீங்கன்னா வியூ பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அவ்வளோதான். அதுக்காக தான் வந்து இது தாண்டி நம்ம மேலே ஏறணும். இந்த இது உள்ள போயிட்டு இது சும்மா வந்து ஒரு பாத்வே மாதிரி போட்டிருக்காங்க. இப்படி போயிட்டு அப்படி ரைட் வந்துட்டு வந்து போனீங்கன்னா வந்து அந்த டாப் ஹில்ஸ் வந்துடும். பட் ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம். நீங்கள் சும்மா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த பாத்வே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்களும் சரி ஓகே போகும்போது இப்படி போயிட்டோம். வரும்போது வந்து ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடாகவே வந்துட்டோம். இது பாருங்கள் எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்குன்னு போட்டிருக்கு. இங்கே தான் வந்து நிறைய பேர் இங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. நல்ல மழை மேலே. ஸோ இதுக்கப்புறம் நான் போகல. இதெல்லாம் வந்து என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் போக முடியலன்னு நின்றுட்டேன் நான். ஸோ அவள் போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா கொஞ்சம் மேலே. அவள் வந்து மிஸ் பண்ண விரும்பலம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பசங்களோட அது பாருங்கள் ஒரே ஒரு ஜென்ஸ் மட்டும் கூட அவங்க மட்டும் போயிருந்தாங்க. அவங்க ஃபேமிலி அவங்க மட்டும் போயிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டாப். இதுக்கு மேலே வந்து அலோடு கிடையாது. இதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு அலோடு கிடையாது. அங்கேயே வந்து போட்டிருப்பாங்க இதுதான் வந்து லாஸ்ட்டு எண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதை பாருங்கள் இதுதான் அந்த டாப் வியூ தான். போயிட்டு அங்கே ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து ரிட்டன் வந்துடலாம். அது மட்டும்தான் அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக, ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம போகலாமே, அவ்வளோதான் முடியும். எங்களால் நடக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் மேலே தான் நாங்கள் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிட்டோம். நல்லா இருந்தது. பசங்களும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது அந்த மழைக்கு வந்து எங்களுக்கு ஒன்றுமே ஆகலைங்க. எல்லாருமே வந்து நனைஞ்சோம். நல்லா வந்து இது பண்ணாங்க. பசங்களும் நனைஞ்சிட்டு தான் வந்ததுங்க. ஃபுல்லாகவே கொடையே பிடிச்சிக்கல. ஒரு சிலர் மட்டும் தான் கொடை பிடிச்சிட்டு, ஏன்னா இருந்தது ஒரு 2 கொடை தான். அதே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வந்துட்டு பாருங்கள் இதுதான் ஹியர் இஸ் த ஹெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கே மட்டும் இதுதான் லாஸ்ட்டு பிளேஸ் இது. ஸோ இங்கேருந்து பார்த்துட்டு நம்ம வந்து அப்படியே கீழே வந்து இறங்கிடலாம். வண்டி விட்டாங்க பாருங்கள், அங்கேயே நின்றுட்டாங்க. ஜென்ஸ் எல்லாருமே வந்து அங்கேயே நின்றுட்டாங்க. ஸ்டாப் ஆகிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து வரவே இல்லை. சாய் மட்டும் ஓரளவுக்கு அந்த பெண்டு வரைக்கும் வந்தாங்க. பட் அவங்களால பாப்பாவை தூக்கிட்டும் நடக்க முடியாது இல்லையா. அவள் வந்து யாருக்கிட்டையும் வரவும் மாட்டேன்றா. அவங்களாலையும் முடியல. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே அவங்கள வந்து பாதியிலே நின்ட்டாங்க. நாங்கள் ஓரளவுக்கு போயிட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ கீழே இறங்கினோன்னா அங்கே வேனை எங்களை விட்டுச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து இந்த ஷாப் வந்து பார்த்தோம். ஸோ இங்கே மெயினாக எல்லோரும் எதுக்காக உள்ளே போயிருக்கோன்னா ரெயின் கோட் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. பசங்களுக்காக மட்டுமாவது வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கேருந்து தான் எல்லாருமே வந்து மேலே கலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோ கலரு ஒரு க்ரீன் கலர் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து வாங்கி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயும் கிளைமேட் பாருங்கள். நாங்கள் கீழே இறங்கினோன்னா செம்மையாகிடுச்சு இந்த இடம். நல்ல மழை. அதாவது வேன் விட்ட இடம் இது. கீழேனா நாங்கள் இன்னும் கீழே இறங்கலை. வேன் நின்றுட்டு இருந்த இடம் செம்மையாக இருந்தது. க்ளவுட்ஸாகவும் இருந்தது. மழையும் வந்து அப்படியே தூறல் போட்டுகிட்டே இருந்தது. ஸோ அங்கே வந்து பசங்களுக்கு மட்டுமே வந்து ரெயின் கோட்லாம் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த உட்டன் ப்ராடக்ட்லாம் வந்து நிறைய இருந்தது அங்கே. பட் அதுவும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நார்மலாக டீ தூள் அதெல்லாம் வந்து இருந்தது. ஸோ நம்ம கீழே போய் எப்படியும் பர்ச்சேஸ் பண்ண தான் போகிறோம். டீ தூள் அதெல்லாம் எதுவும் வாங்க வேணாம்னு சொல்லி மெயினாக ரெயின் கோட் மட்டும் பசங்க எல்லாருக்குமே
பசங்க மட்டும் அவங்களுக்கு மட்டும் வந்து ரெயின் கோட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த இந்த திருப்பத்து பாருங்கள், அவர் எப்படி திருப்புறாருன்னு கரெக்டாக வந்து நின்றுட்டு அப்படி கொஞ்சம் பேக் வந்து திரும்பவும் ரைட் வந்து எடுக்கிறாரு. ஏன்னா முழுசாகவே திருப்ப முடியல வண்டி, அந்த வேனையே வந்து முழுசாக திருப்ப முடியலன்னா பார்த்துக்கோங்க. பாருங்கள் டீப் இதுவு. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த ட்ரிப்பு. அதாவது மெயினாக இந்த டாப் ஹில் வந்து நாங்கள் போனது. ஸோ அப்படியே வாங்க கண்டினியூ பண்ணலாம். போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதான் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா அவங்களோட வண்டியில் தான் வந்து கவர்மெண்ட் வண்டியில் தான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வராங்க. இது விநாயகர் வந்து அந்த வெட்டி வேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த விநாயகர் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அது அவங்க அந்த ஒரு ஃபேமிலி மட்டும் அதை வாங்கணும்னு சொல்லி ஆசையாக வாங்கினாங்க. டிஸ்ட்ரிக்ட் வந்து வெளியே மாட்டலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. யாருமே எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. பட் இது மட்டும் வந்து இங்கேயே வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் அதெல்லாம் வந்து இருந்தது, டீ தூள் எல்லாமே இருந்தது. ஸோ அவங்க வந்துட்டு எல்லாமே கீழே வாங்கிக்கலாம். ஏன்னா இது வந்து விநாயகர் கிடைக்காம போயிடுச்சுன்னா கீழே ரொம்ப கஷ்டம், திரும்ப இந்த இடத்துக்கு நம்ம திரும்ப வர முடியாதுன்றனால அது மட்டும் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி வேறு யாருமே அங்கே எதுவும் வாங்கலை. ஸோ நிறைய திங்ஸ் இருந்தது அங்கே வந்து, ஹேண்ட்மேடு சோப்பு அந்த மாதிரி வந்து நிறைய இருந்தது. அப்படியே பாருங்கள். புது சேல்ஸ்மேன் ஒருத்தர் வந்து சந்தனத்தை பற்றி சொல்லுவார், கொஞ்சம் கேட்டுக்கோங்க கரெக்டாக. அதையும் சந்தன மரம் கிண்ணம் இருக்குது, நீங்கள் இதுதான் வந்து வெட்டி விற்கிறாங்க. இது ஒரிஜினல் காட்டிலேருந்து வந்து சந்தன மரத்தை வந்து சந்தன மரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைஸ் தான் வளரும், ரொம்ப பெருசாக. அதோட இதே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து கிட்டத்தட்ட இது வரலாற்று ஒரு 8 to 10 years ஆகும். இந்த சைஸ் தான், இவ்வளோ தான் வரும் சந்தன மரம். நிறைய பேர் தெரியாது சந்தனம்னா பெருசாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இவ்வளோ தான் சந்தன மரோட சைஸு. அதுதான் இப்போ வந்து இது பாருங்கள், இதெல்லாம் வந்து சின்னதாக நம்மளுக்கு வந்து இதை இழைச்சி வந்து நம்ம முகத்தில் போட்டால் ரொம்ப பல பலன் இருக்கும். ரேட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 46 கிராம் ஒன்லி. ஒரு கிராமுக்கு ஏற்ற மாதிரி ரேட். உள்ளவே வந்து அங்கே ரெஸ்டாரண்ட்டும் இருந்தது. பட் அங்கே ஆனால் காலியாக இருந்தது, யாருமே சாப்பிடல. ஏன்னு தெரியல எங்களுக்கு, ஒரு ரெடி ஆகலையா இல்லைன்னு தெரியல. அதுக்கப்புறம் வெளியே வந்தாக்கா அந்த விஆர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம அதாவது இதுக்கு மேலே டாப் போக முடியல, வியூ பார்க்கணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து இங்கே உட்கார வச்சே வந்து அந்த இது மூலிமா அந்த வியூவெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிடுறாங்க. அது வந்து மானிட்டரில் சைடில் ஓடிட்டுருக்கு. நாங்கள் வெளியே வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு தான் போனோம். பட் அங்கெல்லாம் உட்காந்தா நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுவும் நம்ம 25 பேர் பாருங்கள், உள்ளே போய் உட்காந்தனா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு லேட் ஆகிடும். அப்புறம் அடுத்தடுத்து பார்க்க முடியாதுன்றனால சரி அது வேண்டாம் நம்மளுக்குன்ட்டு நாங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அங்கே உள்ளே நாங்கள் வந்து அந்த விநாயகர் வாங்கிட்டு இருக்கும் போதே செம்ம ஸ்மெல்லுங்க, பாப்கார்ன் ஸ்மெல் வாசனை அங்கே வரைக்கும் வந்துடுச்சு. என்ன தான் இங்கே எங்கேருந்தோ வருதுன்னு வெளியே வந்து பார்த்தாக்கா ஃபுல்லாக அங்கே நாங்கள் உள்ளே போகிறப்போ இங்கே எந்த இதுவுமே இல்லை, காலியாக இருந்தது இந்த இடம்லாம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று கையில் வச்சது பாருங்கள், அது ஹனி கேக்கான், ஆளாளுக்கு ஒன்று ஒன்று. அப்புறம் பாப்கார்னு, வெறும் கார்னு, ஸ்வீட் கார்னு, அந்த மாதிரி நிறைய பசங்களும் வந்து என் பசங்களும் ஏதோ கேக் மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லார்கிட்டேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு நான் எதுவும் புதுசாக பண்ணுவாங்களா. அந்த விநாயகர் வந்து 300 rupees வந்து சொல்லிட்டு வாங்கினாங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ அவங்க வாங்கிட்டு வந்து எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டு இருந்தாங்க நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சரி அப்படியே வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு திரும்ப வண்டியில் ஏறியாச்சு. இது வந்துட்டு மேட்டுப்பட்டி டேமு உள்ளே வந்து போட்டிங், அந்த லேக் இருக்குது பார்த்தீங்களா உள்ளே, அது வந்து போட்டிங் ஏரியா. ஸோ போட்டிங் ஏரியா தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். டேமை தாண்டி தான் வந்து போட்டிங் வந்து நாங்கள் போனோம். ஸோ அப்படியே டேம் பாருங்கள், இது மேட்டுப்பட்டி டேமு. அந்த போட்டிங்கும் வந்து அதே தான், சேம் இடம் தான், பிளேஸ் சொன்னது. என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா காஃபி தான் வந்து குடிச்சிட்ருக்கோம். நம்ம உள்ளே இருந்தது டிஃபனுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, ஸோ அது வந்து நாங்கள் அங்கே குடிக்க முடியல, டைம் ஆகுது, வண்டியில் எடுத்து போட்டுடலாம், இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டியிலே குடிச்சிடலாம் அப்படின்னு. வண்டி எங்கே, அது வந்து ஹில்ஸுன்றனால அப்படியே மேடும் பள்ளம் ஏறி இறங்கினால குடிக்க முடியல. அதனால் சரி இங்கே நின்றுட்டு அது குடிச்சிட்டே போயிடலான்னு. ஆனால் கொஞ்சம் சில்னஸ் ஏதாவது சூடு போயிடுச்சு. பட் ஓகே அப்படின்னு எல்லோரும் கடகடன்னு வாயில் ஊற்றிக்கிட்டோம்.
ஸோ அங்கேயே வந்து கீழே அந்த போட்டிங் ஏரியா போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. இங்கேயுமே நிறைய ஐட்டம் இருந்தது. சாரீஸ் கூட வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ், அந்த ஸ்பைசஸ்லாம் கூட இருந்தது. ஹோல் ஸ்பைசஸ்லாம் கரம் மசாலாஸில் அது கூட வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் இங்கே வந்து மேக்னெட் பார்த்துட்டு இருந்தேன். மேக்னெட் கலெக்ஷன் வந்து இப்போது கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் ஊட்டி போனப்போ ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து மூணாவது இருக்குமா, ஏன்னா நிறைய கேரளா தான் இருந்தது அங்கே. சரி மூணாவது பர்டிகுலராக மூணாவது மட்டும் கிடைக்குமா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கேரளா தான் பர்ச்சேஸ் பண்ணேன், அப்புறம் மூணாவது தான் வாங்கினேன். இங்கே பாருங்கள் நிறைய இந்த மாதிரி பொருள்லாம் இருந்தது. சாய்க்கு தேவையான பொருள் வந்து சாய்க்கு வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. பபுள்ஸ் வந்து வாங்கி ஊதிட்டு இருந்தா. பாப்பாவுக்கு வந்து நடுவில் கை கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அந்த ரைட் ஹேண்ட் வந்துட்டு தூக்க சொன்னா பாருங்கள் ஹில்ஸ் மேலே, அப்போது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இந்த பாப்பா வந்து அவங்க அங்கே நார்த் இந்தியன் போல இருக்கு. அவங்க அங்கே பார்த்தோம், அழகாக இருந்தான்னு சொல்லிட்டு எங்கள் பசங்க வந்து அந்த பாப்பாவை விடவே இல்லை. போய் அப்படியே கொஞ்சிட்டு வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே க்யூட்டாக விளைன்னு எனக்கு ஹைஃபை கொடுக்குறாங்களாம் அவங்க. இப்போ தான் வந்து சிரிச்சுது. இவ்வளோ நேரம் வந்து சிரிக்கவே இல்லை, அப்படியே அமைதியாக உருன்னு இருந்தது. நான் கூட ஐயோ என்னடா குழந்தை சிரிக்கவே இல்லையே அப்படின்னு. அப்புறம் நான் போய் ஹைஃபை கொடுத்தோன்னே கொஞ்சம் அப்படியே சிரிச்சாங்க. திரும்ப அப்படியே மூஞ்ச உருன்னு வச்சுக்கிச்சு. பையனா பொண்ணான்னு கூட தெரியல எங்களுக்கு. ஸோ நம்மளுக்கும் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லையா, அவங்கள்ட்டலாம் பேசலை. ஹாய்ன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு மட்டும் ஹாய் பாய் சொல்லிட்டு வந்துச்சு அங்கேருந்து. ஸோ போட்டிங் வந்து வந்துட்டோம். 2 கீழேயும் இருந்தது மேலேயும் இருந்தது போட்டிங்கு. ஸோ நாங்கள் வந்து மேலே போயிட்டு எல்லாருமே உக்காரலான்னு சொல்லிட்டு மேலே போய் வந்து உக்காந்துருந்தோம். ரொம்ப ஸ்பீடெலாம் இல்லைங்க, ஒரு மாதிரி அப்படி ஸ்லோவாக தான் அப்படியே போச்சு. செட்டிலாக தான் போகுது, ரொம்ப ஸ்பீடில். நம்ம நார்மலாக சின்ன போட்டுனா வந்து ஸ்பீடாக போவோம் இல்லைங்களா, அப்படி ஆடிலாம் போவாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது நிறைய பேருன்றனால ஸ்லோவாக தான் வந்து போயிட்டு இருந்தது. நம்ம ஃபோட்டோஸும் வந்து நின்று எடுத்துக்கலாம் நீங்கள், பட் ஒரே பக்கமாக வந்து போய் நிற்காதீங்க, வெயிட் போடாதீங்க அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட. ஸோ அதனால் நாங்கள் வந்து அப்படி இருந்துட்டோம். அந்த இடம் பாருங்கள், நடுவில் மட்டும் வெயில் தெரியுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மற்ற இடம்லாம் வந்து டார்க்காக இருக்குது மலை, அந்த சென்டர் மட்டும் வெயிலாக இருக்குது. அதை தான் நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். கிளைமேட் வந்து செம்மையாக வந்து அப்படியே அப்பப்போ அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது வெதர். அங்கே மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, அந்த மாதிரி வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்புறம் போட்டிங் போயிட்டு அங்கேருந்து அங்கேயே வந்து நான் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஷாப்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே கொஞ்சம் அப்படியே அங்கேயே வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லாம் வந்து நிறுத்தியிருந்தோம். சாய்க்கு பாப்பாவுக்கு வந்துட்டு ஸோ பசங்க தூக்கிட்டு இது பண்ணாங்க இல்லைங்களா, அது வந்து கை வந்து ஒரு சைடு வந்து பிடிச்சிக்கிச்சு. அதனால் அந்த ரைட் ஹேண்ட் வந்து அவளால் குழந்தையால் தூக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டா. அங்கே ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னேன். கீழே இருந்ததுன்னா அவங்க இல்லை அவளுக்கு அப்பப்போ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வரும், பட் தைலம்லாம் போட்டால் கொஞ்சம் சரியாயிடும்ன்ட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஆயில் அந்த மாதிரிலாம் ஏதோ போட்டு, ஆனால் 2 days ஆச்சு. குழந்தை ரிட்டன் வரும்போது தான் கொஞ்சம் வந்து செட்டிலே ஆனால் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பாவமாகிடுச்சு இப்போ குழந்தைய பார்க்கவே. அங்கே வந்து பாருங்கள், அந்த போட்டிங் போகும்போது யானை, அங்கே குட்டி யானை வந்து விளையாடிட்டு இருந்தது, அதை வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து சரி போட்டிங்கில் அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தோம். அது ஃபுல்லாக மழை ஆரம்பிச்சிச்சுங்க. திரும்பவும் வந்து நாங்கள் போட்டிங்கில் ஏறி உக்காந்தோன்னா மழை, செம்ம மழை. முன்னாடி உட்காந்துட்டு இருந்தவங்களாம் ஓடி வந்து பின்னாடி வந்து உக்காந்து, அதுக்கப்புறம் நாங்கள் கொடையை வந்து பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டோம். கொடை பிடிச்சிட்டே வந்து உக்காந்துட்டு இருந்தோம். ஸோ இறங்கியாச்சு, போட்டிங்லேருந்து இறங்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே கண்டினியூவாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.